அரசின் போக்கை கண்டித்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புரிய தோழர் குருசில்படி அவர்களே, இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை நிகழ்த்திய மதிப்பிற்குரிய தோழர் உதயகுமார் அவர்களே, மற்றும் எனக்கு முன்பாக கண்டன உரையாற்றிய அருமை அண்ணன் இளங்கோவன் அவர்களே, மற்றும் கண்டன உரை ஆற்ற இருக்கின்ற தோழர்களே, நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக என்னோடு வருகை தந்திருக்கின்ற இளைஞருத்த எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் தோழர் கோகுல் அமர்நாத் அவர்களே, இளைஞருத்த எழுச்சி பாசறையின் நகர அமைப்பாளர் மதிப்புக்குரிய அன்பு தம்பி விக்கி அவர்களே, அண்ணன் ராஜ்குமார் அவர்களே, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் அருமை அண்ணன் பீமன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டம் என்னவென்றால், அவர்களுக்கு பெரிய சின்ன சொப்பனமாகவும் பெரும் நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையாகவும் இருக்கின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டமானது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பலமுறை முயற்சிகள் செய்த போதும் அதை முடியாத பட்சத்தில் அதை அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அவர்கள் புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு இனம் அழியப்பட வேண்டுமானால் மொழியை அளித்தால் அந்த இனம் இருக்கின்ற இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் மறைந்துவிடும் என்பதை அவர்கள் மிக திட்டவட்டமாக அதில் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆக புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து கொள்ளைப்புறமாக வருகின்ற ஒரு போக்கில் இன்றைக்கு அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த துடிக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை என்றால் 3ஆம் வகுப்பிற்கும் 5ஆம் வகுப்பிற்கும் 8ஆம் வகுப்பிற்கும் பொதுத் தேர்வு. 3ஆம் படிக்கின்ற ஒரு மாணவனுக்கு பொதுத் தேர்வு என்ன என்றால் தெரியுமா? அல்லது இந்த பொதுத் தேர்விலே நாம் தேர்ச்சி அடையாவிட்டால் இங்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற வல்லமை படைத்த சர்வாதிகாரம் படைத்த அராஜக போக்கை கடைபிடிக்கின்ற இந்த பாரதிய ஜனதா ஆட்சி நம்மை 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் எப்படி இருந்தானோ, எப்படி இழிதொழில்களை செய்தானோ அதே குலத்தொழிலை நமக்கு விட்டு செல்கிறார்கள் என்பது அந்த குழந்தை அறியுமா? நாம் 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டால் விஸ்வகர்மா என்ற முறையிலே நமக்கு குலக்கல்வியை கற்றுக் கொடுத்து அந்த குலக்கல்வியின் மூலமாக ஆண்டாண்டு காலமாக நீ என்ன இழிதொழிலை அடிமைப்பட்ட தொழிலை செய்தாயோ அந்த தொழிலை உன்னை செய்ய வைக்க போகிறேன் என்பதை அந்த குழந்தை அறிந்திருக்குமா? ஆக நம்ம எல்லாம் மீண்டும் அடிமைகளாக, நம்ம எல்லாம் மீண்டும் மனிதனும் கீழானவர்களாக, மிருகத்தையும் கீழானவர்களாக நடத்தப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த பாசிச பாஜக கும்பலின் நோக்கம். அதற்காக தான் புதிய கல்விக் கொள்கை என்ற முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். நேரடியாக உனக்கு இந்தி நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலமுறை சொல்லி பார்த்தோம். நான் இந்தி தெரியாது போடா என்று விரட்டி அடித்தோம். ஆனால் இன்றைக்கு மறைமுகமாக கொண்டு வருகிறார்கள். அப்போதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் உனக்கு நிதி வழங்க வேண்டும், நிதி வழங்க முடியும் என்ற ஒரு நிர்பந்தத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். மொழிப்போர் நடந்ததை படித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நாங்களே மொழிப்போரில் கலந்து கொள்வோம் என்று நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் மீண்டும் தலைமுக்குகிறது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் என்னை அடிமைப்படுத்த நினைக்கிறது என்று இந்துத்துவ சர்வாதிகாரம் என்ன புரிதல் இருக்கிறது? இங்கு தமிழகத்திலே வந்து பிரச்சாரம் செய்கிறார் மோடி அவர்கள். தமிழை கற்றுக்கொண்டுதான் வந்து பிரச்சாரம் செய்கிறாரா? இல்லையே. ஏதோ ஒரு பொங்கல் வாழ்த்தை சொன்னார்கள். அந்த பொங்கல் வாழ்த்துக்களை கேட்டால் நமக்கு சிரிப்பு வருகிறது. அந்த அளவுக்கு தமிழை படுகொலை செய்கிறார். தமிழ் தெரியாததனால் படுகொலை செய்கிறார். ஆனால் இன்றைக்கு தமிழ் இன்னமே கூடாது என்பதற்கு படுகொலை நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இன்றைக்கு இந்த இந்தி திணிப்பும் புதிய கல்விக் கொள்கை முறையும்.
புதிய கல்விக் கொள்கை முறையை நாம் ஏற்றுக்கொண்டால் இன்னும் 30 ஆண்டு அல்லது 50 ஆண்டுகளுக்கு பிறகாக தமிழன் என்கின்ற ஒரு இனம் என்பதாக ஒரு வரலாறு இருக்காது. எல்லா இடத்திலும் சமஸ்கிருதத்தை நுழைத்து விட்டார்கள். இங்கே பானிபூரி விற்பவருக்கு தமிழ் தெரிகிறதா? இங்கே வங்கியில் வேலை பார்ப்பவனுக்கு தமிழ் தெரிகிறதா? இந்தியை மட்டுமே கற்றுக்கொண்டு வந்து இங்கே வேலை செய்கிறான். ஆனால் நான் ஏன் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்தி மும்மொழி கொள்கை என்று சொல்கிறார்கள். இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள், மும்மொழி கொள்கை பிரகாரம் நடைமுறைப்படுத்துங்கள் என்று. தமிழை ஆட்சி மொழியாக உன்னால் மும்மொழி கொள்கையாக வட இந்தியாவிலே கற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல வட இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து பள்ளிக்கூடத்திலும் தமிழையும் கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழும் மும்மொழி கொள்கையில் இடம்பெற வேண்டும் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு வட இந்தியாவில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் பெரிய சிம்ம சொப்பனமாகவும் பெரிய அறிவாளிகளாகவும் இருப்பது தமிழகம் மட்டும்தான். இன்றைக்கு உலகம் அளவிலும் இருக்கின்ற உலக 197 நாடுகளிலும் தமிழன் பரவி இருக்கின்றான். ஆனால் சமஸ்கிருதம் எங்கே பரவி இருக்கிறது? அப்படிப்பட்ட சமஸ்கிருதத்தை நான் ஏன் பயன்படுத்த வேண்டும்? இன்றைக்கு மலேசியாவில் ஆட்சி மொழியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட செம்மொழியை தமிழை நான் மறந்துவிட்டு ஏன் இந்தியை கற்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தோழர்களே, அண்ணன் எனக்கு முன்பாக கண்ணன் உரையாற்றிய அண்ணன் சொல்வதை போல இந்த ஆர்ப்பாட்டமானது இங்கே தேங்கி விடாமல் மிகப்பெரிய அளவில் ஒரு மொழி போரை நாம் கையில் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இந்த நிலை இப்படியே தொடருமானால் நாம் நம்முடைய அடையாளங்களையும் தனித்துவமான தன்மையையும் நம்முடைய வீரமும் நம்முடைய வரலாறும் இவர்கள் மறைக்கப்படுவார்கள். அப்படிதான் மறைக்கப்பட்டார்கள். பல்வேறு நிகழ்வுகளில் நடந்த வரலாறுகளை மறைத்தார்கள். அப்பேற்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பயங்கரவாத ஆட்சியானது இந்த தேசிய கல்விக் கொள்கையையும் நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக தோழர்கள் அனைவருக்கும் நாம் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக எங்கள் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிருந்த விடுதலை சிறுத்தைகளும் இதே போன்ற ஒரு வீரியமிக்க ஆர்ப்பாட்டத்தை இந்த மொழிப்போர் போராட்டத்தை கையில் எடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.